இன்று எங்களுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் திமுக சட்டமன்றத்துல எப்படி பேசும் எதிர்க்கட்சியாக இருந்தால் என்று ஒரு சின்ன சாம்பிளை காட்டிவிட்டாரு. என்னன்னாக்க, அதாவது தாவேகா வாங்கிய ஓட்டு 1,72,26,209. உங்களை எதிர்த்து ஓட்டு போட்டவங்க 3,20,97,912. இப்படி நீங்க பெரும்பான்மை இல்லாம வந்ததுனால நீங்க எங்க கூட்டணியில இருக்கிற கட்சி தலைவர்கள்ட்ட சீட்டு வாங்கி ஆதரவு பெற்று ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க. ஆனாலும் உங்களுக்கு பெரும்பான்மையானோர் உங்க கட்சி உங்க ஆட்சிக்கு வரக்கூடாதுன்ட்டு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா நீங்க எங்க கட்சி எங்க கூட்டணி கட்சிக்காரங்க கிட்ட ஆதரவு வாங்கும்போது நாங்க என்டிஏ கூட்டணியில ஆதரவு கேட்க மாட்டோம்னு சொல்லி ஏமாத்தி வாங்கிட்டீங்க. ஆனால் அதிமுகவை இரண்டாக உடைச்சு அதுல போயிட்டு புஷ்பாவோட பாடியில முன்னாடி சோஃபா ஒரு புது சோஃபா போனா பின்னாடியே முதல்வரும் போயிடுறாரு. இது வெறும் சேஞ்ச் இல்ல, இங்க இதுக்குள்ள ஏதோ எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்குது என்று சொல்லி ஒரு ட்விஸ்ட் வச்சு பேசிட்டாரு. ஆன் த ஸ்பாட்ல முதல்வருக்கு பதில் சொல்ல தெரியல, அமைதியா உட்காந்துக்கிட்டாரு. அங்க என்ன இங்க நம்ம உதயநிதி அவர்கள் அடிக்கிற பால்ல சிக்ஸரா அடிச்சு மன்றத்தையே அதிர வச்சிட்டாரு. இவரு அங்க பதில் சொல்ல முடியாம அவர் முகத்தை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சோர்வடைஞ்சு போய் உட்காந்துக்கிட்டாரு வீட்டுல. ஏன்னா அங்க பதில் சொல்ல தெரியாது, அந்த ஸ்பாட்ல எழுதி கொடுக்க ஆளு வேணும் இல்லையா. வீட்டுல போய் எழுதி வாங்கிக்கிட்டு ட்வீட் பண்றாரு. என்னன்னு, தோல்வியில் மூழ்கி திக்கி திணறும் திமுக நம் மீது சேற்றி வரி இறைக்கத்தான் செய்யும். மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கையில் நமது அரசு இருக்கும் என்று சொல்லி திமுக ரீல்ஸ் என்றும் ரியல் என்றும் தனது ரீல்ஸ் அருந்து போனது தெரியாமலே திமுக திமிராக பேசுகிறது என்று சொல்லி வழக்கம் போல ஒரு வசனம் பேசிட்டாரு. எங்க தலைவர் சும்மா விடுவாரா? நீங்க எங்களுடைய ஆதரவுல ஆட்சி அமைக்கும் போது சும்மா விடுவாரா? அவரு விடுற மாதிரி இல்ல. நீங்க பதவி வெறி பிடிச்சி ஆளுநர் வீட்டுக்கு டெய்லி நடந்துட்டு இருந்தீங்க. எங்க கூட்டணி கட்சி தயவுல ஆட்சி நடத்திக்கிட்டு எங்களையே பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்குது. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் எங்க தலைவர் இது தூய சக்தி ஆட்சியா இல்ல எம்எல்ஏக்ல தூக்குற சக்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் ட்விஸ்ட் வச்சு அவரு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாரு. அதுக்கு அன்னி பிரேமலதா அவர்கள் அவங்க என்ன பண்றாங்க, நீங்க யார் வீட்டுக்கும் முகத்தை மூடிக்கிட்டு போக மாட்டேன், நீங்க உங்க வீட்டுக்கு முகமூடி போட்டுக்கிட்டு வந்தது யாரு, முகத்தை மூடிக்கிட்டு வந்தது யாரு, அதை நீங்க வெளிப்படையா சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டிவிகேவோட அந்த குதிரை பேரை தகுதத்தான அவிழ்த்து விட்டுட்டாங்க. இதுல இந்த அணில் குஞ்சுகள் நடுவுல பூந்துக்கிட்டு குறுக்காம இருக்க நடந்துக்கிட்டு பாவம் அவரே பதில் சொல்லாம திக்கி திணறி உக்காந்துட்டு இருக்கிறாங்க. இதுங்க என்ன பண்ணுதுங்கனாக்க, மல்லிகா அந்த பொண்ணு பேரு சூப்பர் விஜயண்ணா, நீ நடத்துனா நாங்க இருக்கிறோம் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க வேற இந்த வடிவேல் காமெடியில சொல்லுவாங்கல்ல, இப்படி சொல்லி சொல்லியே உடம்ப ரணகலம் ஆக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பிள்ளைங்க ஒரு பக்கம் கமெண்ட் பண்ணிக்கிட்டு, இந்த பிள்ளைங்க பேச்செல்லாம் நம்பிட்டா இவர் இந்த அளவுக்கு ஆயிட்டாரோ, பாவம் நல்லாத்தான் மனுஷன் இருந்தாரு, நல்லாத்தான் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப இந்தியாவிலேயே தமிழ்நாடு இந்த மாதிரி ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கிற பிஜேபி கூட இப்படி ஓப்பனா ஒரு முறைகேடு பண்ணனதில்ல. ஆனா தாவேகா ஆட்சி அமைச்ச நாளையில நேரடியா ஒரு கட்சியை உடைச்சு அந்த கட்சிக்காரங்களை யார உடைச்சாங்களோ அந்த கட்சிக்காரங்க வீட்டுக்கே போய் எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லிட்டு இன்விடேஷன் கொடுத்தது இதுதான் முதல் முறை. இப்படிப்பட்ட நம்ம தலைவர் என்ன சொல்றாரு, நான் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேங்கிறாரு. ஆனா இவரு ஆட்சி அமைச்சர் 2 நாளையில இந்தியர்கள் ஒட்டுமொத்த இந்தியர்களும் தமிழர்களை பார்த்து கை கொட்டி சிரிக்கிற அளவுக்கு தலைகுனிவை ஏற்படுத்தி விட்டாரு. இப்படிப்பட்ட ஆட்சியை இந்த மாதிரிலாம் நடக்க கூடாதுன்ட்டு தாங்க நாங்க முன்கூட்டியே இது பண்ணிட்டு இருந்தோம். எங்க சின்னவர்
கலைஞர் போல டைம்க்கு டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கிறாரு. நீங்க வந்துட்டு என்ன பார்த்து எச்சரிக்கையா இருங்க. உங்களுக்கு வந்துட்டு இது பிட்டு பேப்பரும் எங்க தலைவர்கிட்ட இருந்து ரிலீஸ் ஆகாது. காப்பி பண்ணிட்டு வந்து பதில் சொல்றதுக்கும் என்ன நீங்க உங்களால ஆன் த ஸ்பாட்ல பதிலும் சொல்ல முடியாது. எப்படி இந்த அணில் குஞ்சுக்கு பேச்சு நம்பி இப்படி ஏமாந்து உட்காந்துட்டீங்களே.